ஹாய் மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னாக்கா, எளிமையான முறையில் வந்து வீட்டில் வந்து ஆடு எப்படி வளர்க்குறது அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். 2024ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா இறுதியில் வந்து உள்ளது. அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா 2025ஆம் ஆண்டு துவங்கவும் உள்ளது. அதன் அடிப்படையில் பேட்டைக்காரன் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் இந்த வீடியோவில் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு தேவைகள் வந்து இருக்கின்றது. அதே சமயம் பார்த்திங்கனாக்கா வெவ்வேறு மனிதர்களையும் நம்ம வந்து பார்க்கவும் முடிகிறது. இந்த அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா என்னையை பொறுத்தளவு பார்த்திங்கனாக்கா நம்ம ஆடுகளுக்கு வந்து தீவனங்களை போட்டு நான் அழகு பார்க்கக்கூடிய ஒரு நபர், சரிங்களா? அதனால் இதை வந்து நான் வந்து பிஸ்னஸாகவும் பார்க்குறேன், நான் செல்ல பிராணிகளாகவும் இதை வந்து நான் வந்து பார்த்து வளர்த்து வரேன். இப்போ நம்ம வந்து வீடுகளில் வளர்க்குறவங்க வந்து பெரும்பாலும் பார்த்திங்கனாக்கா மேய்ச்சலில் வெளில விட்டுருவாங்க. சில டைம் வந்துடும், சில டைம் வந்து வராமல் போயிடும், சரிங்களா? அதனால் பார்த்திங்கனாக்கா நம்ம வளர்ப்பு முறை வந்து லாபகரமாக இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சின்ன தோட்டம் ஒன்று இருக்கணுங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இடம் வசதி வந்து அவ்வளோக்கு இல்லை. அதனால தான் நான் வந்து அந்த ஒரு மெத்தடை நான் வந்து ஃபாலோ பண்ணல. நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவித்தி கீரை இருக்குது தெரியுங்களா, அதை வந்து பயிரிடுங்க. இந்த ஆடுக்காக பார்த்தீங்கன்னாக்கா தனியாக ஒரு இடத்தை வந்து அமைச்சு வச்சுக்கிங்க. இந்த பயிரிடக்கூடிய அவித்தியை வந்து அதை வந்து தனியாக வந்து பராமரிக்கணும். அதை பராமரித்து அது மூலிமா வந்து நம்ம வந்து தீவனத்தை எடுத்து போய் நம்ம வந்து ஆடுகளுக்கு வந்து கொடுக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு லாபத்தை தரும். நம்ம வெளியில் வந்து தீவனம் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து லாபகரமாக இருக்கும். என்னால் செய்ய முடியாது, ஏன்னாக்கா வந்து சின்ன இடமா தான் இருக்குது. நாம் ஒரு தொழில் தொடங்குறோம்னாக்கா அதுக்கு முதல் அடிப்படை தேவைகள் என்னவோ அதை தாங்க நம்ம வந்து தயார் செய்து வச்சுக்கணும். அப்போ தான் நான் வந்து நமக்கு வந்து எளிமையான முறையில் வந்து எல்லாமே கிடைக்கும். இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு மூட்டை தீவனத்தை வாங்கி வச்சுருக்கேன், நீங்களே பாருங்கள். இப்படி தான் வந்து என்னுடைய வளர்ப்பு முறை போய் கொண்டு இருக்குது. இது வந்து லாபம்லாம் நமக்கு கிடைக்காது, சரிங்களா? அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய், நன்றி.